தூத்துக்குடி மாவட்டம் கொட்டலூர்னி பக்கத்தில் மீன் கம்பெனி நிப்பாட்டு சொல்லி நாங்கள் பெட்டிஷன் எல்லாம் போட்டோம். தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் எல்லா இடத்த காவல்துறைக்கும் தெரியப்படுத்தினோம். எந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. இப்போ நாங்கள் எங்கள் கொட்டலூர்னியில் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே மொத்தமாக ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி இருந்தோம். இதுக்கு காவல்துறைகள் டிஎஸ்பி மிரட்டிக்கிட்டு நீங்க ஏன் ஓட்டு போடக்கூடாது போடக்கூடாதுன்னு சொல்லி ஊழல் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அந்த மிரட்டொலிக்கும் அஞ்சாமல் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னா இப்போ அது நடந்து முடிஞ்ச அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு ரவுடியை கொண்டு உள்ள பூத்துக்குள்ள விட்டுருக்காங்க. விட்டு அவங்க அராஜாலம் பண்ணி உள்ள கள்ள ஓட்டு போடுறதுக்கும் வந்திருக்கான். அது எங்க மக்களுக்கு தெரியுது ஒரு 3/4 மணி நேரம் ஆயிட்டு தெளிவா தெரியுதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்ச உடனே உள்ள போயின உடனே காவல்துறைகள் போகக்கூடாது சொன்னாங்க. மக்கள் நாங்க போய்தான் ஆகணும், போனா தான் அவங்களோட இது தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்க போனோம். அதுக்கப்புறம் அவனை வெளியே போச்ச உடனே அரை மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துல ரவுடி கும்பலை அனுப்பி எங்க ஊர்ல கொலை பண்ணலாமா அப்படிங்கறதுல வந்திருக்காங்க. பிரச்சனை பண்ணினாங்க. எங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள கத்தி சத்தம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறைகள் நீங்க ஏன் சத்தம் போடுறீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் முழுக்கும் காலையில அந்த பெருமாளை அரெஸ்ட் பண்ணி இருந்தால் எங்க ஊர்ல இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இதே இல்ல. அவனை விட்ட காரணத்தினாலதான் எங்களுக்கு அடுத்த ஆள அவனுடைய ஆட்களை வச்சுதான் எங்களை மிரட்டி இருக்கான், உள்ள மிரட்டி இருக்காப்ல. அதனால அவன் பண்ணின வேலைதான் காவல்துறைக்கும் பெருமாளுக்கும் கண்டிஷனாக உடந்த இருக்கு. அது எல்லா பக்கமும் சொல்லலாம். அவனாலதான் இங்க ஊருக்குள்ள நடக்குது. காவல்துறை இல்லாம போனா அந்த இது வராது. மக்கள் போய் மறிச்சதுக்கு அப்புறம் அவங்க காவல்துறைகள் ஓடியாராங்க. தெவுசில்புரம் வைஸ் பிரசிடண்டா இருந்தார். 5 வருஷம் முன்னால வைஸ் பிரசிடண்டா இருந்தாரு. அவருடைய இதுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. அவருக்கும் எங்க ஊருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது.